இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறவங்கன்றது கம்மி தான். கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது, இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய வலிகளும் நம்ம பார்க்குறோம். வெர்டிபிராக்கு இடையில டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா கழுத்தை வந்து திருப்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கொஞ்ச நேரம் குனிஞ்சு கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி நான் வந்து சிகிச்சை முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே எனக்கு திரும்ப பெயின் வந்துடுது. ஸோ அந்த ட்ராவலிங் டைம்லேயே எனக்கு வந்து பெயின் அதிகமாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய தைல வகைகளை கழுத்து பகுதியில் நம்ம ஜென்ட்லாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஜென்ட்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிழி ஒற்றடம் அப்படின்னு சொல்லுவோம். கிழி ஒற்றடம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஆக்குபேஷனல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதியில் நம்மளுடைய ஒர்க் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்ப நேரம் நான் வந்து டிரைவ் பண்ணுறேன், இல்லை சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கேன், இல்லை சிட்டிங் நேச்சர் ஜாப் தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோள்பட்டை கழுத்து வலி இதை எப்படி நம்ம எளிமையான முறையில் சரி செய்யலாம், இயற்கையான முறையிலும் சரி செய்யலாம். சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதாவது சித்த மருத்துவத்தில் இதை வாதம் தொடர்பான நோயாக தான் நம்ம கொண்டு வருவோம். 80 வகையான வாதம் நோய்கள் இருக்கு. 80 வகையான வாத நோய்களில் யோகிமுனி சித்தர் அழகாக இந்த செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ்க்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இதை சகனவாதம் அப்படின்னு சொல்லுவார். சகனவாதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் என்ன, உணவு முறைகள் என்னன்ட்டு தனியாகவே சித்தர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ யோகிமுனி சித்தர் சொன்ன வழிமுறையின்படி நம்ம உடல்ல வாதம் அதிகரிக்குது, அதனால வரக்கூடிய நோய்கள்ல கழுத்து பகுதியில் வாதம் சேர்ந்து, இப்போ வாதம்னாவே நம்ம மூட்டுக்கள்ல அதிகமான வலி தரக்கூடியது தான். இன்னொன்று நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறவங்கன்றது கம்மி தான். கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது, இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய வலிகளும் நம்ம பார்க்குறோம். கைகளை வந்து தூக்க முடியல, ஃப்ரண்ட்ல வந்து மூவ் பண்ண முடியல, பேக்ல நல்லா ட்ரெஸ் வியர் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பெயின் இருக்கு. நான் வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது லிகமெண்ட்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கு, இல்ல நம்மளுடைய ஃப்ளூயிட் வந்து ஜாயின்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிடுச்சு, ஸோ ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் பெயினும் இருக்கு. அப்போ கழுத்து மற்றும் தோள்பட்டை சார்ந்த வலி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைம்ல, அதாவது பீரியட் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்கு முன்னாடி இந்த வலிகள் வந்து அதிகமாகிறத பார்க்குறோம். இப்போ இந்த சகனவாதம் அப்படின்னு சொன்ன செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போனி ஸ்பர் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த வெர்டிபிரால கழுத்துல வந்து பார்த்தோம்னா செர்விக்கல் வெர்டிபிரா 7 இருக்கு. ஸோ இந்த 7 வெர்டிபிராலையும் நமக்கு வந்து போனி ஸ்பர் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரணத்தால கால்சியம் டெபாசிட் ஆகி நமக்கு வந்து சின்னதா ஒரு growth மாதிரி வர்றது. இதுவே கால்லையும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் குதிகால் வலி இருக்கும், கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கால்கேனியஸ் ஸ்பர்னா குதிகாலில் இருக்கக்கூடிய எலும்பிலும் நிறைய கால்சியம் டெபாசிட் ஆகுறது, இல்லை யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகி நமக்கு சின்னதாக ஒரு growth வர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கழுத்து பகுதியிலும் இந்த growth வந்துச்சுன்னா அதிகமான பெயின் வந்து நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா டிஸ்க் வந்து நிறைய பேருக்கு பல்ஜ் ஆகிறத பார்க்குறோம். அதாவது இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். 2 வெர்டிபிராக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க், இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர், அது ஜெல் மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த டிஸ்க்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு கொஞ்சம் அதோடைய இடத்துல இருந்து வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து நம்ம ஸ்பைனல் கார்ட்லயோ உள்ள வெர்டிபிராக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்ட்லயோ ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளியில வரக்கூடிய நர்வ்ஸ் ஏதாவது கம்ப்ரெஷன் பண்ணும்போது தான் அதிகமான பெயின் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன்னா போன்ல வந்து ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, யங் அடல்ட்ஸ் கூட நிறைய பேருக்கு இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா வெர்டிபிராக்கு இடையில டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா கழுத்தை வந்து திருப்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கொஞ்ச நேரம் குனிஞ்சு கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனோட சேர்ந்து செர்விக்கல் டிஸ்டோனியா அப்படின்ற ஒரு கண்டிஷனும் ஏற்படுது. செர்விக்கல் டிஸ்டோனியா அப்படின்னா மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வந்து கழுத்து பகுதியில் வீக் ஆயிட்டு ஏதாவது ஒரு சைடு வந்து கழுத்து திரும்பின மாதிரியே இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளால திருப்பணும்னு நினைச்சாலும் திருப்ப முடியல அப்படின்னு சொல்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு, யங் அடல்ட்ஸ்க்கு இது பார்க்க முடியுது. செர்விக்கல் டிஸ்டோனியா கண்டிஷன். இந்த மாதிரி கழுத்து
பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னதான் சொல்யூஷன், ரொம்ப எளிமையான சொல்யூஷன் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு வகைப்படுத்தும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் இதுக்கு வந்து நான் பல வருஷமாக மசாஜ் தெரப்பி எடுத்துட்டேன், இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்திருக்கிறேன், டெய்லி நான் வந்து சிகிச்சை முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே எனக்கு திரும்ப பெயின் வந்துடுது, ஸோ அந்த ட்ராவலிங் டைம்லேயே எனக்கு வந்து பெயின் அதிகமாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஸ்டார்டிங்கில் ஒரு 7 days 10 days இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம வந்து இது ரொம்ப எளிமையாக அந்த சிகிச்சையை நம்ம வந்து சிம்பிளாக எடுத்துக்கலாம். பேசிக்காக இது எப்படி நம்ம எடுக்கலாம்னா தொக்கன முறைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த மெடிக்கேட்டட் ஆயில், அதாவது ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய தைல வகைகளை கழுத்து பகுதியில் நம்ம ஜென்ட்லாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஜென்ட்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிழி ஒற்றடம் அப்படின்னு சொல்லுவோம். கிழி ஒற்றடம்னா நமக்கே தெரியும், இந்த ஒற்றடம் முறைகள் கொடுக்கும்போது ஒரு சின்ன மூட்டை மாதிரி இருக்கும், இந்த கிழின்னு சொல்லுவோம். அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி பெயின் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒற்றடம் கொடுப்போம். இந்த கிழிக்குள்ள என்னெல்லாம் வைக்கலாம், சிலர் வந்து நம்ம கல்லுப்பு பயன்படுத்தி ஒற்றடம் கொடுக்கறது நம்ம வழக்கத்தில் இருக்கு. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சில மூலிகைகளை உள்ள வச்சு அந்த கிழியை வந்து ரெடி பண்ணலாம். அந்த கிழியை ரெடி பண்றதே எப்படின்னே தெரியலன்னு தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க. எளிமையான முறையில் கழுத்து வலி, இடுப்பு வலி இருக்கு, இல்லை குதிகால் வலியோ, இல்லை உடம்பு ஃபுல்லாகவே எனக்கு வந்து மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த கிழி ஓட்டட முறையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கிழியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து சில மூலிகைகளை கொண்டு வந்து அதை ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி 1-2 நம்ம பவுடர் பண்ணி ஒரு நல்ல காட்டன், வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய காட்டன் துணியில் வச்சு நம்ம கட்டிக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன மூலிகைகள் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆமணக்கு இலை, வாதநாராயணன், நொச்சி, தழுதாழை, இந்த இலைகள் இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாதநாராயண இலைகளை வச்சுக்கலாம், மஞ்சள் பொடி வச்சுக்கலாம், கொஞ்சம் கல்லுப்பு. ஸோ இது எல்லாமே இந்த இலைகளை கொண்டு வந்து நல்லா உலர்த்தி 1-2 பவுடர் பண்ணி நல்லா கிழி துணியில் வச்சு நம்ம கட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு நல்ல ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு, நம்ம எந்த எண்ணெயை வந்து மசாஜுக்கு பயன்படுத்துகிறோமோ, மசாஜுக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தோம்னா வாதநாராயணன், வாதகேசரி, பிண்ட தைலம், இந்த மாதிரி தைல வகைகளை பயன்படுத்தலாம். இல்லைன்னா பேசிக்காக நம்ம கிழி ஓத்திரம் கொடுக்கும்போது நல்லெண்ணெயை மட்டும் பயன்படுத்தினா போதும். ஸோ இந்த கிழியை வந்து இரும்பு சட்டியில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு கிழியை அதில் தொட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில், ஸோ கையில் லைட்டாக தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒற்றடம் மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரும்போது நிச்சயமாக டீஹைட்ரேஷன் இருக்கா, டீஹைட்ரேஷன்னா வறட்சித்தன்மை தான். அப்போது இந்த ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுக்க மைல்டாக கொடுக்கும்போது அந்த ஹீட்டில் வந்து அந்த ஆயில் பெனிட்ரேட் ஆகி நம்ம சதைகள் மூலமாக உள்ளே போயிட்டு நமக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பச்சையாக இருக்கக்கூடிய இலைகளையுமே வந்து கிழி மாதிரி நம்ம கட்டி பயன்படுத்தலாம். ஆனால் அப்பப்போ ஸோ டெய்லி வந்து அந்த இலைகளை வந்து மாற்றணும். இந்த மாதிரி கிழி ஒற்றட முறைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது, அதுதான் வந்து ஸ்டொமக் வாஷ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேதி மருந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா விரேஷனத்தால் வாதம் தாழும். அப்போது விரேஷனம் அப்படின்னா பேதி முறைகள், வாத நோயில் இது ஒன்றுன்றதுனால வாதத்தை குறைப்பதற்கு நம்ம பேதி மருந்து நிச்சயமாக எடுக்கணும். இதற்கு வந்து முருகன் வித்து மாத்திரையோ இல்லை கௌஷிகர் குழம்பு, அகத்தியர் குழம்பு மாதிரியான மாத்திரைகளோ எடுக்கலாம், பூரை எண்ணெயும் பயன்படுத்தலாம். ஸோ சித்த மருத்துவர் அறிவுரைப்படி இந்த பேதி மருந்து மட்டும் எடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில மூலிகைகள், அதாவது எலும்புகளோட வன்மையை நமக்கு அதிகரிக்கிற மாதிரியான மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாதத்தை குறைப்பதற்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாவிலங்கப்பட்டியோ இல்லை பவளமல்லி இலைகளோ நம்ம வந்து கஷாயமாக குடிக்கும்போது எலும்புகளுக்கு அதிக வலிமை தருதுன்னு சொல்லலாம். ஸ்பெஷலாக இந்த சகனவாதத்திற்கு மாவிலங்கப்பட்டை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த வாத நோய்கள் மொத்தத்தையுமே குறைக்கணும் அப்படின்னா மாவிலங்கப்பட்டை ரொம்ப சிறந்தது. இந்த மாவிலங்கப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லையும் இருக்கும். வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் உலர்த்தி எடுத்துட்டு 1-2 நம்ம பவுடர் பண்ணிட்டு ஒரு 5 கிராம் அளவுக்கு இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணியில் இந்த மாவிலங்கப்பட்டையை நல்லா கொதிக்க வச்சு இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது இந்த சகனவாதம், அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்ற கண்டிஷன், இல்லை தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய வலிகள் நிச்சயமாக குணமாகும். அடுத்ததாக பார்த்தோம்னா பவளமல்லி இலை கஷாயம். பவளமல்லி பொதுவாக நம்ம மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலி, அதாவது மூட்டுக்கல்ல வரக்கூடிய எல்லா வலிகளையுமே இந்த பவளமல்லி குறைக்கக்கூடியது. இந்த பவளமல்லி இலை கஷாயமும் தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து வலிகளும், அதாவது மேஜரா ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக உணவு முறையில் அதிகமான கால்சியம் மற்றும் புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ கால்சியம் அப்படின்னு சொன்னாவே கீரை வகைகள்ல நிறைய இருக்கு. நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னன்னா, மேம் பாலே இப்போ வந்து எனக்கு கிடைக்கிறது இல்லை, அப்போ பால் இல்லாமல் நான் எப்படி கால்சியமை வந்து எடுத்துக்கிறது? பாலை விட கால்சியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. அதில் தான் முக்கியமானது
கீரை வகைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முளைக்கட்டிய தானியங்கள். முளைக்கட்டிய தானியங்கள் சொல்லும்போது கேழ்வரகுல நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீரை வகைகள், முளைக்கட்டிய தானிய வகைகளை நம்ம உணவுல நிறைய சேர்த்துட்டு வரலாம். அடுத்ததாக காய்கறிகள். ஸோ ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கணும். முக்கியமாக ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது தாம்பூலம் தரிக்கிறத நம்ம வழக்கத்தில் வைக்கணும். ஸோ தாம்பூலம் தரிக்கும் வழக்கம் அப்படின்னு சொன்னா வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, அதாவது ஆர்த்தோ ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த தாம்பூலம் போட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், முக்கியமாக இந்த தசைகள்ல இருக்கக்கூடிய வலியா இருக்கட்டும், நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், ஆர்த்தோ ரிலேட்டட் மூட்டுகள் சம்பந்தப்பட்ட, எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு எளிமையான ஒரு தீர்வாக இருக்கும். இந்த பதிவுல செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், அதாவது சகனவாதம், தோள்பட்டை வலிகளுக்கு எளிமையான முறையில், அதாவது சர்ஜரி நிறைய பேர் பண்ணிட்டு வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. சர்ஜரி இல்லாம ஆரம்ப காலகட்டத்திலே ரொம்ப எளிமையா அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.